வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமிருதியினோட குழுக்கள் இருந்துச்சு. சமிருதியின் குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37வது குழுக்கள் போயிட்டுருக்கு. இதில் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் நம்பர் இன்றைக்கி திரும்ப நமக்கு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நம்ம நம்பிக்கையை காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 5ஆம் நம்பர் வந்து நமக்கு எங்கேயுமே 3 டைம் கிடைக்கல. ஆனால் நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 52, 57, 35ன்னு கொடுத்தாங்க. இதில் மறுநாள் 5ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, ஒருவேளை நமக்கு இந்த வருஷம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அதை ட்ராப் பண்ணோம். அடுத்து நமக்கு பாருங்கள் 64, 94, 94 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. இதில் நமக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவோம், 4 நம்பர் வரும், வராமலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கில் இருந்தால் எடுங்க, நமக்கு மறுபடியும் நமக்கு 4 நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 4ஆம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று கொடுத்தோம். நேற்று வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆள்போட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு 9ஆம் நம்பர், அதாவது 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டப்பட நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரெட்டப்பட நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருந்துச்சு. அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து 9494 அப்படிங்கிற அந்த நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி நமக்கு 464ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஒரே மாதிரியான நம்பர் ரிசல்ட் தான் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு திரும்ப வந்து ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வருஷமும் நமக்கு இந்த 5ஆம் நம்பர் இப்படி 3 டைம் ஒரு டைம் வைக்கிறாங்கன்னா திரும்ப நமக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஆமாம், நாளைக்கும் ஒரு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ட்ரையல் வருஷனாவே நம்ம காலையே சொன்னோம், உங்களுக்கு எது 4 நம்பர் வச்சு பார்க்குறாந்து வச்சு பாருங்கள். ஏன்னா 64, 94, 94 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 94 4 நம்பர் திரும்ப கொடுத்தாங்க. அதே இடத்துல வந்து நமக்கு திரும்ப 4 நம்பர் 44, 44 செட் ஆகி 9396 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பேட்டர்ன்லேயே மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம காலையிலே சொன்னோம் பேட்டர்ன் மெத்தட்லேயே 396க்கான வாய்ப்புகள் இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் நமக்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அப்படியே உட்காந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா, நம்ம இந்த வருஷமும் சரி நமக்கு என்ன வரும்னா, அப்போ நமக்கு அந்த ஒரு டைம் வந்து 4 நம்பர் வைக்கிறாங்க, 3 டைம் 4 நம்பர் வைக்கிறாங்கன்னா திரும்ப நமக்கு ஒரு டைம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு 2 வாட்டி மறுபடியும் இன்றைக்கி அதோட ஒரு பெரிய ஆச்சரியம் விஷயம்னா மறுபடியும் நமக்கு 3 டைம் நமக்கு இது மறுபடியும் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 5ஆம் நம்பர் எந்த அளவு தொடர்ச்சியாக கொடுத்தாங்களோ, அடுத்து 4ஆம் நம்பர் கொடுத்தாங்களோ, அதுக்கு அடுத்தது நான் அதிகமாக வந்து நமக்கு மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் 4 நம்பர் தான் வந்துருக்கு பாருங்கள். 74, 94, 64. சரிங்களா, மறுபடியும் அதே நமக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் நமக்கு திரும்ப 4 நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் நாளைக்கு வரதா இல்லைன்னு பார்ப்போம். பட் நாளைக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இனி 4ஆம் நம்பர் வந்து டபுள் 4 நம்பர் மேட்ச் ஆனால் என்னம்மா நம்பர், ஏன்னா இங்கே ஒரு மெத்தட் கிடைக்கும். 4 4 2ன்னு வந்துருச்சா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 4 4 வந்துருச்சா, அடுத்து 7 4 4 வந்துருச்சு, அடுத்து வந்து 5 4 4. சரிங்களா, அப்போ நம்ம இதை பேச வச்சு நமக்கு கீழே இன்றைக்கி வரும் இல்லையா, நமக்கு பாக்கியத்தாராவுடைய 12ஆம் தேதியோட ரிசல்ட், பிடியோட 37வது குழுக்கள், இதில் நமக்கு என்ன நம்பர் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு அடுத்த ரிசல்ட் நமக்கு ரொம்ப அருமையாக வந்து விழுகும். அடுத்தடுத்து நமக்கு டபுள் 4 வைக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 31 ரூபா இருக்கா. இந்த 31 ரூபாவில் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டாப் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திரும்ப சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு 4 நம்பர் திரும்ப வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சேம் டைம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் கணக்கு வரதான் பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் 12ஆம் தேதி வந்து நமக்கு பிடியோட ட்ரா தான் இருக்குது. பிடியோட 37 குழுக்கள் தான் இருக்குது. அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா 65 கொடுத்தாங்க. 650 இது 650 தான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 464. ஒரே ஒரு நம்பர் தான் நேற்றுக்கு இன்றைக்கி வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அதே சேம் மெத்தட் தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வரோம். ஒரு சில நம்பர்கள் நேற்று ஆடின மாதிரி இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் அது மாதிரி தான் நமக்கு வருது. ஏன்னா போன வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பாக்கியதாரோட 516 கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 516 அப்படின்னு கொடுத்தாங்க. அது போக இன்றைக்கி பிடியோட 37வது குழுக்கள். சரிங்களா, நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு 37வது குழுக்கள். சரி, 37வது குழுக்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது என்னம்மா நம்பர்னு பார்த்தோம். நாளைக்கு மறுபடியும் நமக்கு ஆல்போர்டு நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 நம்பர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. கண்டிப்பாக எது வருதோ இல்லையோ இந்த 2 நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஏன்னா இன்றைக்கி சிம்பிளாக 3ஆம் நம்பர், அதே மாதிரி 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கொடுத்தா மேக்ஸிமம் ஒரு சில நம்பர் தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி வேறு அந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அதை கணக்கில் நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம். ஆனால் நேற்று கொடுத்தது ரொம்ப சிம்பிள். எப்போயுமே 2ஆம் நம்பர் தான் வரும், அதில் மாற்றம் இல்லை. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் தான் இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நமக்கு
ஒரு 12 13 நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது. பெண்டிங் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர சாதாரண நம்பர் கொடுக்கல. சரியா? அப்போ நமக்கு வந்து ஏ போட பொறுத்தவரைக்கும் 2ஆம் நம்பர் ஆக்சுவலாக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இதை கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதுன்னு பாருங்கள், 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏ போட பொறுத்தவரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஏ போட பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 இந்த 2 நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 3ஆம் நம்பர் மெயினாக வருது அப்படின்னா 4க்கு 3, அதாவது 3 4 4 3ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டபுள் 3 டபுள் 7 அடுத்து டபுள் 4 வந்துருச்சு, டபுள் 9 வந்துருச்சு. எப்போயுமே டபுளாக தான் இப்போ வருது இல்லையா? பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டாக 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் மேலே இருக்கு இல்லையா? இந்த நம்பர் அப்படியே கொடுக்கலாம், இல்லைன்னா 3ஆம் நம்பர் புதுசாக ஒரு நம்பர் தள்ளி 3ஆம் நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா அதுமாதிரி தான் வருது எனக்கு கணக்கு. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3ங்கிற இந்த மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுக்கலாம். அடுத்தது நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 4ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன். 4க்கு 4 நாளைக்கு தான் வருது. 964ங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு. யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள். 964 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 964க்கான பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. 964 சரிங்களா? 964க்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 9 6 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா திரும்ப ஒரு 4 நம்பர் வருது இல்லையா? இப்போ வந்து 74 94 64 திரும்ப ஒரு 4 நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அப்படி வந்து கிடச்சின்னா நமக்கு திரும்ப வந்து ஒரு 4 நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு, நமக்கு நேற்று வரல, பட் நமக்கு மறுபடியும் வராதுன்னு நினச்சேன். பட் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம வருதுன்னு தான் கொடுத்தோம் நேற்று கணக்கில். 4ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துக்கங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி ஆடலாங்க. இப்போ இதில் வந்து நேற்று இப்போ வந்து 64ன்னு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, 684. அப்போ 684ல் நமக்கு 6ஆம் நம்பர் 4 நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. 6ஆம் நம்பர் 4 நம்பர் திரும்ப கொடுத்தாங்க. நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, நமக்கு 684ல் நமக்கு திரும்ப 64ங்கிற நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க. 8ஆம் நம்பர் விட்டுட்டு. சரியா? அப்போ நமக்கு அதை பேச வச்சு இந்த ட்ராவும் நமக்கு இந்த 4ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஆல்மோஸ்ட் 8ஆம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி வரல, இன்றைக்கி வந்த நம்பரே தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல இல்லை. அப்போ நமக்கு நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது. பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மிஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல. நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பரில் 8ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் 2 3, பி போட பொறுத்த வரைக்கும் 4 8ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அது போக சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் தான் நமக்கு 7ஆம் நம்பர் வருது. சரிங்களா? சி போர்டில் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பார்த்துங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2 2 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 8 7. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா 4ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பருக்கு பாருங்கள். 4ன்னு ஒரு நம்பர் வந்தால் 7 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். நீங்கள் என்றைக்குமே அது கவலைப்படாமல் எடுத்துக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அதனால் அது கொடுத்துருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். அது போக 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நாளைக்கு 1ஆம் நம்பருக்கான ஆட்டமும் இதில் வர வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக 1ஆம் நம்பர் ஆடுவாங்க. ஏன்னா 1ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் தான் கிடைக்குது. ஏன்னா 4 4 1 ஆடலாம், இல்லை 4 4 7 ஆடலாம். புரியுதுங்களா? என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ஒன்று சிம்பிளுங்க பாருங்கள். 4 4 7 இருக்கா, அதே மாதிரி 4 4 7ன்னு வரலாம், இல்லை 4 4 1ன்னு வரலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு இது பெனிஃபிட்டான நம்பராக தான் இருக்குது. நாளைக்கு நம்ம சி போர்டில் 7ஆம் நம்பர் வச்சா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வச்சா பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 24 நாள் ஆச்சு பெண்டிங் நம்பர். பட் அதை பேஸாக வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பராக தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப 4ஆம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு கட்டாயமாக வரும். வர்றதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நம்பர் வச்சு கூட நமக்கு ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நமக்கு நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வரும். ஆட்டத்தில் ரொம்ப பெஸ்ட்டாகவும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது தாண்டி வந்து நமக்கு இன்னொரு நம்பர் 3ஆம் நம்பர் எனக்கு பெஸ்ட்டு தெரிஞ்சுது. 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது நாளைக்கு.
யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க. 2ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு ஆர்டருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம், இருக்குதான்னு பாருங்கள். சரியா? அதை தாண்டி வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு வந்தால் இது வரலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். சரியா? எனக்கு இது ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி வந்து அந்த 0 வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.